நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி சாத்தான் தி டார்க் சினிமா திரைப்படத்தின் விமர்சனம். இபிஎஸ் பிக்ஸ் சார்பில் எட்வர்ட் தயாரிப்பில் பாப்பின் ஸ்டுடியோஸ் வழங்கும் சாத்தான் தி டார்க். நடிகர்கள் எஃப்ஜே ஐரா, சாந்தினி தமிழரசன், மோனா பெத்ரே, ஸ்ரீஜா ரவி. தயாரிப்பாளர் எட்வர்ட் மற்றும் பலர் நடித்துள்ளனர். தொழில்நுட்ப கலைஞர், எழுத்து இயக்க மணிகண்டன் ராமலிங்கம். ஒளிப்பதிவு பாலாஜி ராமசாமி. இசை அஸ்வின் கிருஷ்ணா. படத்தொகுப்பு ராஜ்குமார். கோவை அபிஷேக். கலை சுரேந்திர செல்வராஜ். விஎஃப்எக்ஸ் ரியல் ஒர்க் ஸ்டுடியோ. ஒளிப்பதிவு ராஜேஷ் சிவன். கலரிஸ்ட் சிவா. மக்கள் தொடர்பு ஸ்ரீ வெங்கடேஷ். தமிழக எல்லையில் உள்ள அஸ்தினாபுரம் என்ற மலைக்கிராமம்தான் கதையின் களம். 1800களில் கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் தொடங்கிய 1800களில் வெள்ளையர்கள் ஆட்சி வழியாக 1980களில் வரை இக்கதை பயணிக்கிறது. இந்த கிராமத்து மக்கள் இறை நம்பிக்கையை விட சாத்தான் வழிபாட்டிலே ஊறி போய் உள்ளனர். கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் கடந்த ஒரு தவறான மாந்திரிக சடங்கினால் அந்த ஊரில் ஒரு கொடூர சாபமும் கருப்பு சக்தி உருவாகிறது. இறந்தவர்களை மீண்டும் உயிருடன் எழுப்பும் ஒரு மர்மமான புத்தகம் அங்கே இருப்பதாக நம்பப்படுகிறது. கடந்த காலத்தில் விக்டோரியா சாந்தி தமிழரசன் என்ற பெண் இறந்து தன் கணவனை இந்த புத்தகத்தின் மூலம் உயிர்ப்பிக்க முயன்று தன் நாக்கையும் கட்டைகளையும் அறுத்து பலி கொடுத்து மாண்டு போகிறாள். பல தலைமுறைகள் கழித்து தற்போது அந்த ஊரில் ஒரு தாய் மோனா பத்ரே மற்றும் அவரது 2 மகள்கள் ஐரா மற்றும் தங்கை வசிக்கிறார்கள். திடீரென அந்த தாயின் உடலில் விசித்திர மாற்றங்கள் ஏற்பட்டு அது கொடூர சிந்தனைக்கு ஆளாகிறார். அவர் சாத்தானின் ஊழியராக மாறுகிறார். அதே சமயம் ஊரில் மர்மமான மாடங்கள் நிகழ்கின்றன. மகள் ஐரா இந்த பயங்களுக்கு நடுவே சிக்கிக்கொள்கிறார். ஐராவின் சக மாணவன் அவர் மீது ஒருதலை காதல் கொண்டவனுமான எஃப்ஜே ஐராவின் வீட்டுக்கு செல்லும்போது அங்கு நடக்க மனுஷமான நேரில் காண்கிறான். அந்த சாத்தான் சக்திகளை எதிர்கொண்ட தனது காதலியை அந்த பரம்பரை சாபத்திலிருந்தும் சாத்தான் பிடியிலிருந்தும் எஃப்ஜே மீட்டெடுக்கிறாரா என்பதை படத்தின் மீதி கதை. எஃப்ஐ ஒரு சராசரி பள்ளி மாணவனாக அறிமுகமாய் காதலிக்காக சாத்தான் எதிர்க்கும் துணிச்சல் மிக்க இளைஞனாக ஸ்கோர் செய்கிறார். ஐரா அமனுஷ்யங்கள் நிறைந்த வீட்டில் தன் உயிருக்கு ஆபத்தான அம்மாவோடு சிக்கி தவிக்கும் போது அவரது நடிப்பு பார்வையாளர்களை பதற வைக்கிறது. எஃப்ஐ மற்றும் ஐரா இருவரும் புதுமுகங்கள் என்று சொல்ல முடியாத அளவு பயம், காதல் மற்றும் ஆகிய உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தியுள்ளனர். மோனா பத்ரே படத்தின் முதுகெலும்பு. ஒரு பாசமான அம்மாவாக இருந்து சாத்தான் ஆக்கிரமித்த பின் ஒரு சைக்கோவாக மாறி அவர் தன் தலையை கதவில் முட்டிக்கொள்ளும் காட்சியும் கட்டைகளை வெட்டி கொள்ளும் காட்சியும் அவர் காட்டும் மிரட்டல் நடிப்பு அசத்தியமானது. ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் தோன்றுகிறார். சாந்தினி தமிழரசன் தன் கதையின் மையப்புள்ளி தனது உறுப்புகளை தானே சேர்த்து கொள்ளும் காட்சியில் நெஞ்சை பதற வைக்கிறார். பள்ளியின் மதர் சுப்ரியராக ஸ்ரீஜா ரவி மற்றும் இன்ஸ்பெக்டராக வரும் எட்வர்ட் பாதிரியார் ஊர் மக்கள் எட்டுவிட்ட அனைவருக்கும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை கச்சிதமாக செய்து கதைக்கு தேவையான நேட்டிவிட்டியை வழங்கியுள்ளார்கள். இசையமைப்பாளர் அஸ்வின் கிருஷ்ணன். பின்னணி இசை. படத்தின் ஆன்மா பயத்தை நம் நரம்புகளுக்கு கடத்தி இசை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒளிப்பதிவார் பாலாஜி ராமசாமி 2 அறைகளில் அடர்ந்த மழைக்காடுகளிலும் தன் கேமராவில் திகில் நிறைந்த காட்சிகளை தத்ரூபமாக காட்டுகிறார். ராஜேஸ்வரின் ஒளி வடிவமைப்பு தியேட்டரில் நம்மை சுற்றி அமானுஷம் நடப்பது போன்ற ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை தருகிறது. படத்தொகுப்பாளர் ராஜ்குமார் மற்றும் கோவை அபிஷேக் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு லீனியர் மற்றும் சஸ்பென்ஸ் பணிகளான படத்தொகுப்பை கையாண்டிருக்கிறார். இயக்குனர் மணிகண்டன் ராமலிங்கம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை கொண்ட ஜானரை மிக துணிச்சலாக கையாண்டுள்ளார். மணிகண்டன் வெறும் பேய் படமாக இல்லாமல் தமிழ்நாட்டிய மலை கிராமங்களின் கலாச்சாரம், மூட நம்பிக்கைகள் மற்றும் அங்குள்ள பழங்குடி மக்களின் வாழ்வியலை மையமாக வைத்து கிறிஸ்துவ மத குறியீடுகளையும் ஆவி வழிபாட்டு முறைகளையும் திரைக்கதையில் மிக இயல்பாக இணைத்து ஒரு சிறு கிராமத்தில் நடக்கும் மனுஷங்களை உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தோடு ஒரு நேர்த்தியான ஹாரர் த்ரில்லரை விறுவிறுப்பாக தந்துள்ளார். மேலும் கிளைமாக்ஸ் காட்சியில் அடுத்த பாகத்துக்கான லீட் கொடுத்து முடித்திருப்பது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. மொத்தத்தில் இபிஎஸ் பிக்ஸ் சார்பில் வெளிவந்திருக்கும் இந்த சாத்தான் தி டார்க் பார்வையாளர்களை இருக்கை நுனியில் பாத்திரத்தோடு அமர வைக்கும் ஹாரர் த்ரில்லர் படமாகும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.